தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து அணுக்கள் எண்ணிக்கையை கூட்டக்கூடிய மருத்துவம். அணுக்கள் எண்ணிக்கை கூட்டினா தான் வந்து இன்னைக்கு குழந்தையே பிறக்கும். இன்னைக்கு யாருக்குமே குழந்தை பிறக்கிறதே கிடையாது. எல்லாருமே வந்து ஆஸ்பத்திரியில போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களுக்கு எத்தனை மில்லியன் இருக்குன்னா 10 மில்லியன் இருக்கு, 8 மில்லியன் இருக்குன்றாங்க. 80 மில்லியன் வரைக்கும் இருக்கணும். 60 மில்லியனை தாண்டினாதான் இயற்கையா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். 60 மில்லியனுக்கு குறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் அவங்களுடைய எண்ணிக்கை, அந்த மொட்டிலிட்டி பவர்னு சொல்லுவாங்க, அது குறைஞ்சது வந்து 65% மேல இருந்தா தான் வந்து கண்டிப்பா குழந்தை பிறக்கும். உந்தி செல்லும் அந்த அணுக்களுடைய அந்த விந்தினுடைய அணுக்கள் வந்து வேகமா உந்தி சென்னாதான் வந்து அவங்களுக்கு வந்து கருப்பையில வந்து கரு கூடும். கரு கூடாம போயிருதுன்னா இன்னைக்கு யாருக்குமே வந்து அணுக்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உணவுப் பொருள்களை சாப்பிட்றதால அணுக்கள் இறந்து போயிடுது. இந்த இறந்து போற அணுக்கள் அவங்களுக்கே தெரியல. யாரை பாரு எல்லாருக்குமே குழந்தை பிறக்கல. ஏன் பிறக்கல? அவங்க அதிக அளவு வந்து மாமிசங்கள் சாப்பிட்றாங்க, அதிக அளவு வந்து இயற்கை உணவு இல்லாத உணவுகள் சாப்பிட்றாங்க, நிறைய வந்து மருந்தடிச்ச உணவுகள் எடுத்துக்கிறாங்க. அரிசியில வந்து புழுக்கள் இருக்குதா? கவலைப்படாதீங்க, புழுக்கள் இருந்தா மருந்து குறைய அடிச்சுக்காங்க. அந்த புழுக்களை மீண்டும் தண்ணியில கழுவிட்டு அந்த அரிசியை சுத்தம் பண்ணிட்டு மீண்டும் வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அது நல்லதை செய்யும். ஒரு பூச்சி கூட இல்லைன்னா அந்த பூச்சியே திங்காத அந்த அந்த அரிசிகளை வந்து சாப்பிட்டோம்னா அது வந்து அனைத்தும் வந்து ரசாயனமா தான் போய் சேரும். அந்த ரசாயனம் முழுவதும் நம்ம அணுக்களை கொண்டுடும். அங்க பூச்சியை கொல்றதுக்கு இல்லை, நம்மளுடைய அணுக்களை கொல்றதுக்கு தான் இன்னைக்கு ரசாயன உரங்கள் போட்டிருக்காங்க. அந்த ரசாயன உரத்துல இருந்து மீண்டும் நமக்கு வந்து அணுக்களை கூட்டணும்னா நம்ம எதை சொன்னாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும். நகர்ப்புறங்கள்ல கிடைக்கலன்னு போது தேடி தேடி கிடைக்கல. நம்ம சாப்பிடணும், உயிர் வாழணும். எதை சாப்பிட்டாலும் மீண்டும் வந்து அணுக்களை கூட்டணும். அந்த அணுக்களை கூட்டுறதுக்கு முக்கியமா வந்து ஆட்டுப்பால் நம்ம வச்சிருக்கோம். ஆட்டுப்பால் வந்து சேர்க்கிறோம். ஆட்டுப்பால் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அணுக்களை அதிகரிக்கக்கூடியது. ஆடு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு பாலில் தான் பால் எடுக்க முடியும். செம்பரி ஆட்டில் வந்து பால் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு குட்டிக்கு மேலே போட்டுச்சுன்னா அந்த ஆடு வந்து இறந்துடும். 2 குட்டி போட்ட செம்பரி ஆடு வந்து வாழாது. ஏன்னா அதுக்கு பால் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அந்த ஆட்டை அறுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த ஆடு தன்னால செத்துரும். அதனால 2 குட்டி போட்டுச்சுன்னா நமக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா வெள்ளாட்டுல 5 குட்டி போட்டா யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளாடு வந்து 5 குட்டி தாராளமா போடும். 2 குட்டி 3 குட்டி 4 குட்டின்னு போடும். அந்தனுடைய ஜீன் வந்து இந்த பால்ல கிடைக்கும். ஏன் சொல்றோம்னா ஒரு பயிர் நம்ம எடுக்கிறோம், ஒரு நெல் பயிர் எடுக்கிறோம்னா அதனுடைய வித்துக்கள் போய் நம்ம உடம்புல ஜீன்ல வந்து நம்ம ரத்தத்துல சேரும். அதே மாதிரி ஆட்டுப்பால் வந்து அதிக அளவு வந்து சக்தி உள்ளது. அந்த ஆடுகள் வந்து 5-6 குட்டிகளை போடக்கூடியது. அந்த அளவுக்கு அதுல அணுக்கள் எண்ணிக்கை இருக்கு. அதே அந்த பாலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் வந்து ஓரளவுக்கு அந்த அணுக்கள் எண்ணிக்கை கூடுறதுக்காக தான் ஆட்டுப்பால் சாப்பிட சொல்றோம். ஆட்டுப்பால் சாப்பிட அறிவுத்திறனும் உடல் திறனும் கூடும். அறிவுத்திறன் கூட நம்ம உடல் பலம் கூடும். உடல் பலம் கூட அணுக்கள் எண்ணிக்கை கூடும். அதனால ஆட்டுப்பாலை பயன்படுத்துங்க. அது இல்லாம கோரை வந்து நம்ம பயன்படுத்தணும். கோரை வந்து எதுக்கு பயன்படுத்தணும்? நம்ம வந்து முகத்துக்கு போட்டோம் இல்ல, இதை வந்து உள்ளுக்கு சாப்பிடலாம். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவுல டீயில போட்டு கொடுக்குறாங்க. டீயில நம்ம புதுசா போய் சாப்பிடும்போது நமக்கு அந்த வாசம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இதுல வந்து அணுக்கள் அதிகமா இருக்கு. உடலை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம். இதை அதிகமா யார் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா பன்றிகள் தான் விரும்பி சாப்பிடும். பன்றிகளும் காட்டு விலங்குகள் தான் இதை முண்டி எடுத்து சாப்பிடும். அந்த கரடி இதெல்லாம் சாப்பிடும். ஏன் பன்றிகள் சாப்பிடுது? பன்றிகளுக்கு வந்து அதிக அளவு அணுக்கள் எண்ணிக்கை கூடும். அதனால தான் பன்றி 16 குட்டி வரைக்கும் போடும். இந்த 16 குட்டி போடுற அதனுடைய ரகசியமே இந்த கோரைக்கிழங்கு தான். இந்த கோரைக்கிழங்கை சாப்பிட்றதால அதுக்கு வந்து எத்தனை குட்டி வேணாலும் போடக்கூடிய தன்மை இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த கோரைக்கிழங்கை நம்ம சாப்பிட்டா என்ன, நம்ம முன்னோர்கள் வந்து மறைமுகமா இதை வந்து அரைச்சி ஒரு மூலிகை பொடியா கொடுத்தாங்க. ஏன்னா நேரடியா கொடுத்தா யாரும் வந்து இதை நம்ப மாட்டாங்க. அதனால இதை மறைமுகமா கொடுத்தாங்க. ஏன் மறைமுகமா? இது நேரடியா காலடியிலே இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க. இதுல வந்து 2 கிழங்கு அளவுக்கு எடுத்து நம்ம பால்ல கலந்து சாப்பிட்டோம்னா நமக்கு அணுக்கள் எண்ணிக்கை கூடும். 16 குட்டி வேண்டாம், 1 குட்டி போட்டா போதும். நம்ம ஒரே ஒரு புள்ள பெத்தா போதும். நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு புள்ளையும் இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஊசி மூலமா தான் புள்ள பெத்துக்குன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முந்தி வந்து இயற்கையா புள்ள பிறந்துச்சு. இன்னைக்கு இயற்கை இல்ல, செயற்கையா எடுத்தா தான் குழந்தைன்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து இயற்கையா குழந்தை பிறக்காது, நாங்க ஊசி மூலம் செலுத்தினாதான் உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லி ஒன்னொன்னு இருக்குது. ஏன்னா அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு. அந்த கம்மியானதை குறைஞ்சதை வந்து சரி செய்யணும்னா இந்த கோரைக்கிழங்கு வந்து ஒரு சிறந்த மருந்து. கோரைக்கிழங்கோட சேர்த்து நம்ம பாதாம் பருப்பு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய, சத்து மட்டும் இல்லை, உடல்ல வந்து ஒரு
நல்ல ஒரு திறனை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியது. இதனுடைய மாவு சத்தம், இதனுடைய கொழுப்பு சத்தம் சேர்ந்து நமக்கு அறிவுத்திறனை மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் நல்ல நிலையில நிறுத்தக்கூடியது, நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கக்கூடியது. அதனால தான் இதை பாதாம் பிஸ்தான் அந்த நாள்ல சொல்லுவாங்க, கல்யாணம் முடிக்கிறியா பாதாம் பிஸ்தான் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? உடல் பலம் குறையக்கூடாது, உடல் பலம் குறையாம இருக்கணும். உடல் பலம் கூடணும்னா இந்த பாதாம் பருப்பை சாப்பிடணும். தினந்தோறும் 2 பருப்பு சாப்பிட்டா போதும், உடல் பலம் குறையாது. உடலில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை குறையாம பாதுகாத்துக்கிறோம். அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சாலும் மீண்டும் சரி செய்யக்கூடியது. உடலை பாதுகாப்பது மட்டும் இல்ல, இந்த உடல்ல உள்ள உறுப்புகளை சரியான நிலையில வச்சிருக்கோம். நரம்பு மண்டலங்களை பாதுகாத்துக்கிறோம். நரம்பு மண்டலங்கள்ல மூளையை பாதுகாப்பா வச்சிருக்கோம். மூளையை செயல்படுத்துற எந்த ஒரு பொருளுமே நம்ம உடலை பாதுகாக்கும். மூளைக்கு அதிக அளவு பயன்படுத்தப்படுறது பாதாம் பருப்பு. ஏன் இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோம்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் போது அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா தான் நம்மளுடைய கரு கூடுற நிலைமை சரியாகும். அதோட சேர்ந்து நம்ம உலர் திராட்சை எடுத்திருக்கோம். இது ஆங்கூர் திராட்சை. ஆங்கூர் திராட்சைன்னா இது அங்க உள்ள ஊர்ல இருந்து கிடைக்கிறதால ஆங்கூர் திராட்சைன்னு சொல்றோம். இந்த திராட்சையை, உலர் திராட்சையை பயன்படுத்துறோம். உலர் திராட்சையை ஏன் பயன்படுத்தணும்? உள் உறுப்புகள்ல சளிகள் இருந்தா அணுக்களை கொண்டுடும். உள் உறுப்புகள்ல சளிகள் இருந்தா, அந்த சளி இருந்தாலே அணுக்களை கொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த சளிகளை வெளியெடுக்கிறதுல இந்த உலர் திராட்சை ஒரு நல்ல மருந்து. உலர் திராட்சையை சாப்பிட சாப்பிட உள்ள சளிகள் சரியாகும். சளி சரியானா அந்த உள் உறுப்புகள் சரியாகும். உள் உறுப்புகள் சரியாகும் போது நம்ம இதோட சேர்ந்த கலவையை கொடுக்கும் போது அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தானாகவே கரு உண்டாகக்கூடிய சக்தி உண்டாகும். அந்த கரு உண்டாகும் சக்தி இருக்கும்போது கண்டிப்பா அந்த இறைவன் அருளால குழந்தை பிறக்கும். எந்த கடவுளை கும்பிட்டாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கிங்க. எந்த தெய்வம் வேண்டணும்னு இல்லை, அவங்கவுங்க தகப்பன் தான் அவங்கவுங்களுக்கு தெய்வம். அதை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போய் நம்ம தேடக்கூடாது. அதே போலதான் நம்ம இருக்கிற இடத்துல வச்சே நம்ம மருத்துவம் செய்யணும். அதோட சேர்ந்து பழம், அந்த நாள்லயே சொல்லுவாங்க, பாலும் பழமும் சேர்த்து கொடுத்தாலே அணுக்கள் எண்ணிக்கை கூடும். ஏன்னா இந்த பழத்தினுடைய சுவையே இனிப்பா இருக்கும். ஆனா பால்ல சேரும்போது துவர்ப்பு இருக்கும். துவர்ப்பு இருக்கும்போது சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்தும். சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்தும் பொழுது அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் பாலும் பழமும் அன்னைக்கு கொடுத்தாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஏதோ பாலும் பழமும் கொடுக்குறாங்க, முதலிரவு கொடுக்குறாங்க, இது எதுக்கோ தெரியல அப்படின்னு நினைச்சாங்க. இல்ல, சர்க்கரை சத்து அதிகமானா குழந்தை, பிறக்கிற குழந்தைக்கு குருட்டு பார்வை, கண் கெட்டு போயிடும். கண் பார்வை குறைவா இருக்கும். கண் பார்வை சரியாகிறதுக்காக தான் வாழைப்பழத்தை சேர்த்தாங்க. அந்த வாழைப்பழத்தை சேர்க்கும் போது இதனுடைய துவர்ப்பு தன்மை போய் இந்த பால்ல சேரும்போது அந்த சர்க்கரை ஆனது கட்டுப்படும். ஏன்னா நேரடியா சாப்பிட்டோம்னா இனிக்கும், அதை பாலோட சேர்த்து சாப்பிட்டோம்னா துவர்க்கும். இதனுடைய ஒவ்வொரு ருசியும் மாற மாற நம்ம உடல்ல உள்ள அனைத்து நோய்களும் கட்டுப்படும். அனைத்து நோய்களும் கட்டுப்படும் போது சுகாதாரமான உடம்பாயிடும். நமக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த பால், வாழைப்பழம் இதோட சேர்ந்து பனை வெல்லம் சேர்க்கிறோம். இது பனை வெல்லம் எடுத்துக்கலாம், தென்னையிலிருந்து எடுக்கலாம். தென்னையில நிறைய வெல்லம் கிடைக்கும். தென்னை மரத்து வெல்லமும் எடுத்துக்கலாம், பனை வெல்லம் எடுத்துக்கலாம். ஏன் தென்னையிலையும் பனையிலையும்? அதுல நிறைய பனை மரத்துல நிறைய நொங்கு இருக்கும். அந்த நொங்கு உற்பத்தி ஆகக்கூடியது. அதனுடைய எண்ணெய் அலைகள் இந்த பனை வெல்லத்திலயும் இருக்கும். அதே மாதிரி தென்னையில அதிக அளவு இளநீர் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய தன்மையும் அந்த வெல்லத்துல இருக்கும். அதனால எல்லாத்துலயுமே நம்ம விதை இருக்கான்னு தான் பாக்குறோம். பால்ல, ஆட்டுப்பால்ல 5 குட்டி போடுறதா பாக்குறோம். கோரப்புல்ல 16 குட்டி போடுற பன்றியினுடைய திறமையை பார்த்திருக்கிறோம். இந்த வாழைப்பழத்துல சர்க்கரையினுடைய கட்டுப்பாடை பார்த்திருக்கிறோம். பனை வெல்லத்துல அதிக அளவு காய் காய்க்கக்கூடிய மரத்திலிருந்து எடுக்கிறாங்க. அதுல இருந்து எடுக்கக்கூடிய வீரியம் நமக்கு போகும்போது நமக்கும் அந்த ஆண்மை தன்மை அதிகரிக்கும், அணுக்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பாதாம் பருப்பு அதே மாதிரி தான். பாதாம் மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இலைக்கு 5 விதை இருக்கும், 5 பாதாம் கொட்டை இருக்கும். அப்போ அதனுடைய வித்துக்கள் அதிகரிக்கும். வித்துக்கள் அதிகரிக்கும் போது நமக்கும் வித்துக்கள் அதிகரிக்கும். அதனாலதான் சொல்றேன், விதையுள்ள பழங்களை சாப்பிடுங்க, விதையில்லா பழங்களை சாப்பிடாதீங்க. அணுக்கள் எண்ணிக்கையை கூட்ட விதையுள்ள பழங்களை அதிகமா வாங்கி கொடுங்க. விதையுள்ள பொருள்களை வாங்கித்தாங்க. பாரம்பரிய ரகங்களை பின்பற்றுங்க. சிறு தானியங்களை சாப்பிடுங்க. சிறு தானியங்களுக்கு விதைகள் அதிகம். ஆலம்பழத்துல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான விதைகள் இருக்கும். ஒரு பழத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 விதையாவது இருக்கும். அதனுடைய வித்துக்கள் நம்ம உடம்புல போய் சேரும்போது அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே போலதான் ஒன்னொன்னுத்திலயும் இருக்கு. நம்ம முன்னோர்கள் முன் ஜாகிரதையாகத்தான் இதை இன்னைக்கு கொடுக்கணும், இதை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணாங்க. முதலிரவுக்கு ஏன் பாலும் பழமும் கொடுத்தாங்கன்னா அதுல நிறைய மறைமுகம் இருக்கு. உடலை பாதுகாக்கணும், உடலினுடைய சக்தி குறையக்கூடாது, உடல்ல உள்ள அணுக்கள் குறையக்கூடாது, புதுசா ஒரு நோய் வரக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் கலந்து வச்சாங்க.
நிறைய பழங்களை கொடுத்தாங்க. ஏன் பழங்களை கொடுத்தாங்க? நல்ல எண்ணங்கள் இருக்கும். பழங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதால நல்ல குழந்தைகள் பிறக்கும். நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இது அணுக்களை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல் பாதுகாப்பு அதிகரிக்கும். உடல் பாதுகாப்பு அதிகரிக்கும் போது நம்மளுடைய பலம் குறையாது. என்னைக்கு உங்களுக்கு அணுக்கள் குறைஞ்சிருச்சுன்றாங்களோ அவன் பாதி உடம்பு அவனுக்கு செத்த உடம்பு மாதிரி ஆயிடும். நம்ம வந்து ஒரு பலமே இல்லாத ஆளு, நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு மன வருத்தத்துல நிறைய பேர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வாடி போயிருப்பாங்க. மருத்துவமனைக்கு போகும்போது ஏதோ எல்லாரும் நாங்களும் வரோம் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா உடல் பாதிப்பு அதிகமாகி அதிகம் குறைபாடு ஆயிரும். உடல் குறைபாடால மன வருத்தம் அதிகமாகும். அந்த மன வருத்தத்தை சரி செய்யறதுக்கும் ஆண்மையை அதிகரிக்கவும் அணுக்களை அதிகரிக்கவும் செய்யக்கூடிய மருந்தை இப்ப நம்ம தயாரிக்கலாம். இந்த அணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்குறோம். அணுக்கள் எண்ணிக்கை எப்படி அதிகரிக்குதுன்னா, முதல்ல வந்து பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதோட சேர்ந்து உலர் திராட்சையை வந்து நெய்யில பொரிக்க சொல்லுவோம். ஒரு 15 பழம் அளவுக்கு நெய்யில பொரிச்சு எடுத்தா போதுமானது. நெய்யில 15 பழத்தை பொரிச்சு எடுத்துக்கிறணும். பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கிறணும். அந்த சூடோட போட்டோம்னா பால் திரைய ஆரம்பிச்சிடும். அதனால பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து அந்த உலர் திராட்சையை வந்து நெய்யில லேசா பொரிச்சு எடுக்கணும். நெய்யில பொரிச்சு எடுத்து அதை வந்து இந்த பாலில் வந்து நம்ம சேர்க்க போறோம். அதோட சேர்ந்து பாதாம் பருப்பை வந்து நொறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். பாதாம் பருப்பை சிறு சிறு துண்டுகளாக உடைச்சிருக்கோம். இதை வந்து மாவா அரைக்க வேண்டியதில்லை. மாவா அரைக்காம துண்டு துண்டாக உடைச்சி வச்சாலே போதுமானது. இது ஏன்னா இதை பால் குடிக்கும் போது கொஞ்சம் மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் அதனுடைய சத்துக்கள் பால் கொஞ்சம் அந்த பாதாம் பருப்பினுடைய முழு சுவையும் நமக்கு கிடைக்கும். அந்த முழு சுவையும் கிடைச்சா தான் அவர் ரொம்ப நல்லது. லேசா பொரிஞ்சா போதும். இதை வந்து அதிக அளவு பொரிக்கணும் அப்படின்றதுனால அதிக அளவு பொரிச்சோம்னா கருகி போயிடும். கருகி போயிட்டு அதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்காது. இது வந்து ஏன் நெய்யில பொரிச்சு போடுறோம்னா, டிபி நோய் இருந்தா டிபி நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. டிபி நோய் இருந்தா அணுக்களை கொன்னுடும். திராட்சையை வந்து நெய்யில பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா டிபி நோயே சரியாயிடும். டிபி நோய் ஆகிறதுக்கு மறைமுகமா நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. ஏன் டிபி நோய் சரியாகணும்? ஆட்டுப்பால் சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் சரியாகும். அதோட சேர்ந்து பாதாம் பருப்பு, இந்த பாதாம் பருப்பு வந்து குறைந்தது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். அதிகமா பாதாம் பருப்பு வேண்டாம். 10 கிராம் அளவுக்கு எடுத்து அந்த 10 கிராம் பருப்பை வறுக்க வேண்டாம், பச்சையாவே அப்படியே எடுத்து பாலில் சேர்த்துடணும். பனை வெல்லத்தை வந்து நம்ம உடைச்சி எடுத்து வச்சிருக்கோம். பனை வெல்லத்தை இதோட சேர்க்கணும். பனை வெல்லத்தை சேர்க்கும் போது அதனுடைய இனிப்பு சுவை அதிகரிக்கும். இனிப்பு சுவையாக இருந்தாலும் இது வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது. சர்க்கரையே வராது. பனை வெல்லம் சாப்பிட்றவங்களுக்கு இருதயத்துல அடப்பு இருக்காது. இருதயத்துல அடப்பு இருந்துச்சுனாலே மனசு விட்டு போகும். மனசு பாதிப்பு இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல வந்து பாதிப்பு ஏற்படும். இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் வந்து நல்லா இயங்கி கொண்டு இருக்கணும். அவங்களுக்கா அந்த ஏக்கம் வந்து குறையில்லாம இருக்கிறதுக்காக வேண்டிதான் பனை வெல்லம் சாப்பிட சொல்றோம். அதோட சேர்ந்து வாழைப்பழத்தை வந்து பூம்பழத்தை வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இந்த பழத்தை இதோட சேர்க்கணும். ஏன் பழத்தை சேர்க்கணும்? இந்த பாலினுடைய ருசியை மாற்றக்கூடியது. துவர்ப்பு தன்மையா மாற்றும். பால் வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இனிப்பு தன்மை குறைஞ்சிடும். துவர்ப்பு அதிகமாகும். துவர்ப்பு அதிகமானா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை. நமக்கு அறுசுவை உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க. அறுசுவை உணவுல துவர்ப்பும் ஒன்று சேருது, உப்பும் சேருது, இனிப்பும் சேருது, புளிப்பும் சேருது. எல்லாம் சேர்ந்த கலவை தான் அறுசுவை உணவு. ஆனா இதுல ஓரளவுக்கு அறுசுவையோட சேர்ந்து தான் நமக்கு கிடைக்கும். இதோட சேர்ந்து நம்ம கோரைக்கிழங்கு அரைச்சி வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு கிழங்கு அளவுக்கு சேர்த்தா போதும். அதிகம் தேவையில்லை. நம்ம வந்து அதிகம் சேர்த்தா அதிகம் சாப்பிட்டா அதனுடைய வாசம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரியா கொமட்டல் ஏற்படுத்தும். அதனால ஒரு கிழங்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1/2 கிராம்ல இருக்கும். 1/2 கிராம் அளவுக்கு கிழங்கு சேர்த்தா போதுமானது. அந்த அளவுக்கு சேர்த்து இதை ஒரு கலந்த கலவையை நம்ம இரவு தூங்கும் போது இதை சாப்பிட்டு தூங்கினோம்னா ரொம்ப ஆரோக்கியம் அதிகமாகும். உடல் ஆரோக்கியம் அதிகமா இருக்கும்போது உடல் வந்து நல்ல தெம்பு நிலையில இருக்கும். இதை குறிப்பிட்ட நாள் குறைந்தது ஒரு 45 நாள் சாப்பிடும்போது அணுக்களுடைய எண்ணிக்கையை போய் நீங்க மீண்டும் வந்து நீங்க அளவுகோல்ல வச்சு இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 மில்லியன்ல இருந்து 60 மில்லியன் வரைக்கும் வந்திருக்கும். இந்த 60 மில்லியன் வந்திருந்தாலே இயற்கையா வந்து கருத்தரிக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு வந்துடும். பெண்களுக்கு கரு முட்டைகளும் சரியாகும். இது பெண்களுக்கும் உகந்தது, ஆண்களுக்கும் உகந்தது. இது ஆணுக்கு மட்டும்னு நினைக்க கூடாது, பெண்களுக்கும் நல்லது. சிறுவர்களுக்கு வேண்டாம், சிறுவர்களுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டாம். சிறுவர்களுக்கு அதிகமா கொடுத்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய சொல்களை கேட்க மாட்டாங்க. வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அவங்க வந்து எங்க போடுறாங்க எதுக்கு வராங்கன்னு நமக்கே சொல்லக்கூடாது. இதெல்லாம் சில காரியங்கள் வந்து சிறுவர்களுக்கு தேவையில்லாதது. உடல் பலத்தை கூட்டணும்னு சொல்லி இதை கொடுக்க வேண்டாம். இது கல்யாணம் முடிச்சவங்களுக்கு மட்டும் கொடுங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், அவங்களுக்கு குழந்தை வேணுன்றதுக்காக வேண்டிதான் இதை செய்யறோம்.
ஏன்னா இதனுடைய அந்த கோரைக்கிழங்கினுடைய சக்தி வந்து அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும்போது எண்ண அலைகள் வேற மாதிரி இருக்கும். எண்ண அலைகள் இருந்தா வேற வேற கெட்ட எண்ணங்கள் வந்துடும். அதனால திருமணமானவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா இது அதிக அளவு நல்லது செய்யக்கூடியது. இதனுடைய நிறமே மாறி இருக்கு. நிறம் மாறி போய் இருக்கிறதால எல்லாம் கலந்த கலவையோட சேர்ந்து இருக்கிறதால இந்த பால் வந்து ஒரு மனிதருக்கு போதுமானது. ஒரு ஆணுக்கு வந்து சரியாகும். ஒரு பெண்ணுக்கும் இது அதே அளவு கொடுத்தணும். இடுப்பு வலி இருக்காது, மூட்டு வலி இருக்காது. இந்த சாப்பிடும்போது மூட்டு வலின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா மூட்டு வலி இடுப்பு வலி எது இருந்தாலும் குழந்தை பிறக்க பாக்கியம் குறைஞ்சிரும். எண்ணங்கள் வந்து அந்த வலியை நினைச்சிருக்கோம். அந்த வலியில் மேலேயே நினைப்பு இருந்தாலே குழந்தை பிறக்காது. நேற்று கூட எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து ஃபோன் பண்றாங்க. நாங்க வந்து டிபி நோய் இருக்கு, குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணலாமா? டிபி நோய் இருந்தா குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பிறக்கிற குழந்தைக்கு டிபி இருந்துச்சுன்னா அது உங்களால போக்க முடியாது. உங்களுடைய நோயை சரி செய்து கொண்டு அடுத்து நீங்க வந்து குழந்தை பெற்றுக்குங்க. இந்த மாதிரி இந்த பால் இதோட சேர்ந்த கலவையை சாப்பிட்டோம்னா டிபி நோயா இருந்தாலும் கண்டிப்பா 3 மாசத்துல அந்த டிபி இல்லாம போயிடும். டிபி நோய் வந்து பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு மருத்துவமனையில அதுக்கு எல்லா மருந்து இருந்தாலும் இயற்கையா இது சரி செய்யக்கூடியது. இந்த காச நோயை வந்து விரட்டக்கூடியது. காச நோய் மட்டுமில்ல, எந்த ஒரு நோயும் நம்ம உடலுக்கு வர விடாது. நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது. உடல் பாதுகாப்பு அதிகரிக்க அதிகரிக்க அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏன் சொல்லுவாங்க, உடம்பு அதிகமா நல்லா இருக்கிறவங்கள பாக்குறாங்கன்னா அந்த அணுக்கள் அதிகமா இருந்தா தான் அவங்களுக்கு வந்து பொண்ணே கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? நல்ல ஒரு திறமையான ஆளு ஒரு காளையை பிடிக்கிறான்னா அவனுடைய திறமையை பார்த்து தான் அந்த நாள்ல பொண்ணு கொடுப்பாங்க. சும்மா இன்னைக்கு வானா நாங்க இது பண்ணனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 8 உருண்டை களி திங்கணும். அந்த 8 உருண்டை களியும் திண்டு செமிக்கிறவன் தான் கெட்டிக்காரன். இன்னைக்கு அரை உருண்டை திங்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு அகப்பையில எடுத்து வச்ச அந்த 8 உருண்டையை சாப்பிட்றவன் என் பொண்ணை வந்து எந்த சூழ்நிலையிலையும் காப்பாத்திடுவான். அவனுக்கு வந்து அந்த அளவு வீரியம் இருக்குன்னுவாங்க. ஏன்னா சாப்பிட தான் ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறினாதான் அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அன்னைக்கு எல்லா வீட்லயும் 16 குழந்தை பிறந்துச்சு, 12 குழந்தை பிறந்துச்சு. அன்னைக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை புள்ள? ஒரு களம் இருக்கும். ஒரு களம்னா 12 புள்ள. 12 புள்ள இருக்குதுன்னா இன்னைக்கு யார் வீட்டுல போய் பிள்ளை செல்வமே இல்லை. எத்தனை செல்வம் இருந்தாலும் பிள்ளை செல்வத்துக்கு ஈடாகாது. இன்னைக்கு பிள்ளை செல்வம் இல்லைன்னு ஒரு பேங்க் மேனேஜர் அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு தேடிட்டு வராங்க. எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை ஆனாதான், இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை, பணங்கள் எங்களுக்கு வீடு நிறைய இருக்கு, குழந்தை செல்வம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி போயிடுது. அந்த குழந்தை செல்வத்தை உண்டு பண்றதுக்கு இந்த மருந்து பயன்படும். இது மருந்து இல்லை, இது ஒரு அற்புதமான ஒரு உணவு. இது யாரு கொடுத்து பாருங்க, எடுத்து ஒரே நிமிஷத்துல ஒரே வட்டத்துல குடிச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா அதிக சத்து உள்ளது. ஏன்னா இதனுடைய சத்துக்கள் சேர சேர முட்டிகள் உள்ள வலிகள் போகும். முட்டி வலி போனாலே தெரியும். இடுப்பு வலி இருக்காது, கை காலில் வலி இருக்காது, எந்த பாகத்திலையும் வலி இருக்காது. புத்துணர்ச்சியோட இருப்பாங்க. புத்துணர்ச்சியோட இருக்கிறவங்களுக்கு அணுக்கள் அதிகரிக்கும். 45 நாள் சாப்பிட்டா எவ்வளவு குறைவான அணுக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மீண்டும் அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய வலிகள் சரியாகும். வலிகள் சரியாகும் போது முகம் மலர்ச்சி அதிகரிக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு மனபாரம் இருந்த மன அழுத்தமும் சரியாகும். ஏன்னா உடம்புல புத்துணர்ச்சி வரும்போது முகம் அழகாகும். அழகாக அழகாக எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். நல்ல எண்ணங்கள் பிறக்கும் போது அவங்களுடைய அணுக்கள் வந்து 100% நம்ம சொல்றதை விட 60ல இருந்து 65% கிடைக்கும். அந்த 65% கிடைக்கிறத வச்சு இயற்கையாவே அவங்களுக்கு குழந்தை கருத்தரிக்கும். இதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இது ஆட்டுப்பால் கண்டிப்பா சேர்க்கணும். சாதாரண பால்லாம் சேர்க்க வேண்டாம். ஆட்டுப்பால்ல இதை சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். ஆட்டுப்பால் சாப்பிட சாப்பிட ஆண்மை அதிகரிக்கும். ஆண்மை அதிகரிக்க அணுக்கள் அதிகரிக்கும். அணுக்கள் அதிகரிக்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும். இதை குழந்தை இல்லாத அனைவரும் சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறப்பிரசவத்துல குழந்தைகள் இறக்குது. இந்த குறப்பிரசவத்துக்கான குழந்தைகள் இறக்காம பிறக்கிறதுக்கான மருத்துவம். இந்த குறப்பிரசவம் வந்தவங்க எல்லாருமே மன நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல குழந்தை கலைஞ்சிருது. சில பேருக்கு 5 மாசத்துல குழந்தை இறந்துருது. சிலருக்கு 9ஆம் மாசத்துல குழந்தை இறக்குது. சிலருக்கு கருத்தரித்து 60 நாள்ல கரு கலைஞ்சிருது. இது எல்லாமே குறைப்பிரசவம் தான். அவங்களுக்கான மருத்துவம் இதுல வந்து துளசியை நான் முதல்ல சொல்றேன். துளசி வந்து பெண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. அதனாலதான் இந்த துளசியை சேர்க்கிறோம். இந்த துளசியை கொடுக்க பெண்களுக்கு உள்ள கர்ப்பப்பை நல்ல ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும். எந்த வகையான அசுத்தங்களும் இல்லாம பார்த்துக்கொள்ளும் இந்த துளசி. அடுத்து கருவேப்பிலை. இது கர்ப்பப்பையில வேலை செய்யறதான், கருக்களை உருவாக்குவதால் தான் இதுக்கு பேர் கருவேப்பிலைன்னு பேர் வந்துச்சு. இல்லைன்னா இது வெறும் வேப்பிலை தான். இது கருவில் உள்ள அனைத்து பொருள்களையும் உள்ள கருப்பையில் உள்ள அனைத்து நோய்களையும் கண்டிக்க வல்லது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எல்லா குழம்புலையும் சேர்க்கிறாங்கன்னா இது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வேலை செய்யும்.
அதனால்தான் எல்லா பொருள்லையும் எல்லா இதுலேயும் கருவேப்பிலையை சேர்க்குறாங்க. ஏன்னா எல்லாமே நல்லதுக்கு தான். வேப்பலையை சாப்பிட சாப்பிட அடி வயிற்றில் உள்ள வலி குறையும், கருப்பையில் உள்ள வலிகள் குறையும். அந்த வேப்பலையை சாப்பிடும்போது உள்ள கருப்பைக்குள்ள அசுத்தங்கள் வெளியாகும், கிருமிகள் வெளியாயிரும். இந்த கருமுட்டைகள் உற்பத்தி ஆவதை தடுக்கும் கிருமிகளை இது வெளியேற்றும் இந்த வேப்பலை. அது மட்டும் இல்லாமல் அரச இலை சேர்க்கிறோம். இதோடு சேர்த்து இந்த நெட்லிங்க இலை. இந்த நெட்லிங்க இலை ஏனென்றால் இது கர்ப்பப்பையில் தான் வேலை செய்யும். கர்ப்பப்பையில் உள்ள கோளாறுகள் அனைத்து வகையான நோய்களையும் இது கண்டிக்க வல்லது. இது அனைத்தும் ஒன்று சேர்ந்த கலவையாக மாறும்போது இந்த கர்ப்பப்பையில் உள்ள அசுத்தங்கள் வெளியாகி கருப்பை பலமாகும். கருப்பை பலமாக தைரியம் அதிகரிக்கும், மன பலம் அதிகமாகும். பெண்களுக்கு மன பலம் அதிகரித்தால் பயம் போகும். பயம் போனால் இந்த குறை பிரசவம் ஏற்படாது. இந்த குறை பிரசவம் ஏற்படாமல் இருக்க ஏலக்காய். இந்த ஏலக்காய் பெண்களுக்கு நல்லதைத்தான் செய்யும். ஏனென்றால் ஆண்களுக்குத்தான் இது தீங்கை செய்யுமே தவிர பெண்களுக்கு நல்லதை செய்யும். அதிக அளவு பலத்தை கொடுக்கும். அதனால்தான் இதனுடன் ஏலக்காயை சேர்க்கிறோம். இது சதகுப்பை என்று சொல்வார்கள். இது சீரகம் போல் இருக்கும், ஆனால் சீரகம் அல்ல. இதில் ஒரு இலைகள் போல் இருக்கும். இது ஒரு வாசம் தனியாக இருக்கும். இவை எல்லாம் சேர்ந்த கலவைகளை நாம் கலந்து மருந்தாக இப்பொழுது பார்ப்போம். இந்த கஷாயத்தை குடிக்க பெண்களுக்கு அதிக கருப்பையினுடைய பலம் கூடும். கருப்பை பலம் கூடக்கூட கருக்குழாயினுடைய திறன் அதிகரிக்கும். கருக்குழாயில் உள்ள அடைப்புகள் தானாக சீராகும். கருப்பையில் குழந்தைகள் தங்குவதற்கான வழி பிறக்கும். கரு முட்டைகள் ஆரோக்கியமாக இருக்கும். கருச்சிதைவு என்பதற்கு இடமே இருக்காது. இதை மாதவிடாய் வந்த நேரத்தில் பெண்கள் 7 நாட்கள் குடிக்க அந்த கருப்பையில் அதிகமாக சுத்தம் செய்யும். இந்த மாதவிடாய் நேரம் மட்டும் இதை சாப்பிட்டால் நல்ல பலனை கொடுக்கும். இந்த மருந்தை சாப்பிட்டு உங்கள் புத்திர பாக்கியத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.